நான் வந்து பிரிசனுக்கு போகும்போது வந்து ரொம்ப ரொம்ப வந்து பயம்படுத்துறாங்க. எல்லாம் வந்து ஒரு 10 நாள் வந்து பிரிசன்ல இருந்தாவே ஒரு மென்டல் ட்ராமாக்குள்ள மாத்திக்குவாங்க, ப்ரெஷர் ஆயிடுவாங்க, ரொம்ப ஒரு மாதிரி லைஃப் ஸ்டைலே மாறிடும், அந்த மென்டலி ரொம்ப அஃபெக்ட் ஆயிடுவாங்க, அப்படி இப்படின்னு என்னென்னோ சொன்னாங்க. எங்களுக்கு அங்கெல்லாம் வந்து இந்த இதெல்லாம் இருப்பாங்க. இப்போ எங்களுக்கு நாங்கள் வந்து கொலையா அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணல. எங்களுக்கு வந்து இந்த இதுதானே யூடியூப் இதுதானே திட்டேன், அதுதானே பிரச்சனை. அதனால் எங்களுக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக தான் ட்ரீட் பண்ணாங்க. டாக்டர்ஸ்லாம் வந்து கவுன்சிலிங்லாம் கொடுப்பாங்க. இந்த மாதிரி இந்த மனநிலை எப்படி இருக்கு, நீங்கள் வருத்தப்படுறீங்களா, இது பண்ணுறீங்களா அப்படின்னு. எனக்கு ஒன்றுமே அவ்வளோ, நான் மறந்தே போயிட்டேன் எல்லாத்தையும். நான் அப்புறமேட்டு என்னடா ரொம்ப ஓவரா பில்டப்லாம் கொடுத்தாங்க, நார்மலாக தானே இருக்கலாம் அப்படின்னு ஒரு ரொம்ப கழிச்சு தான் வீட்டிலே யோசிச்சே பார்த்தேன். புரியல. இந்த ஈவென்ட்டா? இந்த ஈவென்ட்ல எனக்கு மறந்தே போச்சு, எனக்கு கூட மறந்து போச்சு. சொல்றேன் இருக்கு என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு அப்படின்னு. பிரிசன்ல நடந்த worst and best experience சொல்றது. எனக்கு எதுவும் நடக்காது. என்ன நான் கொஞ்சம் தனியா என்ன இது பண்ணிட்டாங்க. நான் கொஞ்சம் இந்த மீடியா கேஸ்னால எனக்கு தனி ரூம் தான். எனக்கு அவ்வளோ பெரிய இம்பாக்ட் இருக்காது. நான் பாட்டுக்கு புக் படிச்சுக்கிட்டு நான் உண்டு வேலை யார்ட்டையும் சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் யார்ட்டையும் சேரவும் மாட்டேன். ஃபஸ்ட்டு போகும்போதே கொஞ்சம் நல்லா தான் ட்ரீட் பண்ண, டாக்டர்ஸ்லாம் நல்லா தான் சொன்னாங்க. நீங்கள் வந்து இது வந்து ஏதோ லைஃப்பில் தெரியாமல் நடந்துருச்சு, இது வந்து ஒரு பெரிய இஷ்யூ எடுத்துக்காதீங்க, இங்கே வந்து யார்ட்டையும் பழகாதீங்க, யார்ட்டையும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால நான் யார்ட்டையும் பேசிக்கல. அவங்களாம் கொலை பண்ணிட்டு இந்த மாதிரி கற்பழிச்சு அந்த மாதிரி கொடூரமான இதுக்கு தானே வருவாங்க. அதனால வந்து ஃபஸ்ட்டே சொல்லிட்டாங்க எங்களுக்கு வந்து நாங்கள் தனியாக தான் போட்டுருவோம், உங்களை யார்கிட்டையும் சேரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் அவங்க படிச்சிருக்கோம்ல ப்ரோ, அதனால அவங்களும் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக தான் ட்ரீட் பண்ணாங்க எங்களை. அவங்களுக்கு தெரியும்ல இது வந்து எதனால் நடந்துச்சு அப்படின்னு, இதுவெல்லாம் ஒரு பெரிய இது இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டே அவங்களாம் அங்கே இருக்கவங்களாம் கொஞ்சம் நல்லா தான் இது பண்ணுவாங்க. இது வந்து ஏதோ லைஃப்பில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் நடந்துருச்சு, இது ஒரு பெருசாக எடுத்துக்காதீங்க, அதுக்காக இவங்களுக்குலாம் பழகக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்களெல்லாம் தனியாக போட்டாங்க. டாக்டர்ஸு, சைக்காட்ரிஸ்ட்லாம் இந்த கொலைலாம் பண்ணிட்டு வர்றாங்கல்ல, அவங்க இந்த ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறவங்கலாம் ஒரே செல்லில் போட்டுருவாங்க. 30 பேர் ஒரே செல்லில் இருப்பாங்க, ஓகேவா? அந்த 30 பேரில் டெய்லி செத்துருவாங்க சில பேர். இப்போது நீங்கள் வீட்டில் இருந்தால் கூட நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வேறு ரூமில் இருப்பாங்க, நீங்கள் வேறு ஒரு ரூமில் இருப்பீங்க, சாவு வந்து உங்களால் கண்ணு முன்னாடி பார்க்க முடியாது. ஆனால் அங்கே அப்படி கிடையாது. ஒரு பெரிய ரூம், 30 பேர் ஒரே இடத்துல இருப்பாங்க, உங்கள் கண்ணு முன்னாடியே சாவாங்க எல்லாரும். சில பேர் வருத்தப்பட்டு கொஞ்சம் டிப்ரெஷன் ஆகி செத்துருவாங்க, சில பேர் வயசாகி ஹார்ட் அட்டாக் கண்ணு முன்னாடியே நிறைய பேர் செத்துருவாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து அரசியல் போஸ்ட்ல ஆயிடுவாங்க. அவங்களால ஏற்றுக்க முடியாது. சாய் வாசை அடிக்கலாம், என்ன அபக்கம் கிடைச்சிச்சு. வர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் முடிய போதானா? அதான் வர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு கிலோ அடிச்சிருக்கோம் இது வரைக்கும். அது கூட எனக்கு வரல, பக்கத்து ரூமுக்கு தான் வந்திருக்கு. நான் கொஞ்சம் அமைதியா அதை பார்த்துட்டு இதாயிருவேன். நெக்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னா புக்கு படிச்சது தான். நிறைய புக்கு படிச்சது, நிறைய டைம் இருந்துச்சு, நிறைய புக் படிச்சுட்டே இருந்தோம். மகாபாரதம் மறுபடியும் படிச்சுட்டே இருந்தது, இன்னமும் மறக்காதது. மகாபாரதம்ன்ற ஒரு எபிசோடே என் லைஃப்ல இல்லை. ஆஃப்டர் இதுக்கு அப்புறம் தான் அந்த அந்த லைஃப்குள்ளேயே அப்படி ஒரு எபிசோட் வந்தது. அது வந்து இன்னும் கொஞ்சம் பயங்கர மெச்சூர்டா, இன்னும் பயங்கர பெர்ஸ்பெக்டிவ், வேற பெர்ஸ்பெக்டிவ்ல யோசிக்க வச்சதெல்லாம் அதுதான். ஸோ அதனால பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னா அதுதான், படிச்சது தான். ஏன்னா ரொம்ப நாளாக கேம் தான் விளாண்டு இருந்தேன், படிக்கிறதே இல்லாமல் இருந்துச்சு. அது வந்து ரொம்ப படிக்க வச்சிச்சு. 1 year of லேர்னிங் நியூ திங்ஸ். அதான் 4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது எல்லாமே மறந்துருச்சு. ஆனால் இப்போ வந்து மகாபாரத கனெக்டில் இருக்க குருஷேத்ரா பார்த்துட்டு மறுபடியும் ஏன்னா வந்த பிறகு நான் வந்து அலோவ் பண்ணல அந்த புக்கெலாம் வந்து எடுத்துகிட்டு வர்றதுக்கு. ஸோ அதெல்லாம் வந்த பிறகு மறுபடியும் வாங்கினேன் புக்கு. மறுபடியும் வாங்கி அப்போ நான் வந்து நிறையா புது வெர்ஷன்லாம் வாங்கினேன் நான். அங்கே வந்து அலோட் கிடையாது, குறிப்பிட்ட வெர்ஷன் மட்டும் தான் அலோடு.
இங்க வந்து அதுக்கப்புறம் நான் 2-3 வருஷம் புதுசாலாம் வாங்கி வேற வேற. இப்போ நீங்க பாக்குறீங்களா, கர்ணனை பெருமையா பேசுற மகாபாரதம் இருக்கு, அர்ஜுனரை பெருமையா பேசுற மகாபாரதம் இருக்கு, கிருஷ்ணரை பெருமையா பேசுற மகாபாரதம்லாம் இருக்கு. வெர்ஷன் மாறும், பெர்ஸ்பெக்டிவ் மாறும், ஒவ்வொருத்தனோட பெர்ஸ்பெக்டிவ் மாறும். ஸோ அந்த மாதிரி பெர்ஸ்பெக்டிவ் நான் நிறையா வாங்கினேன். குருஷேத்ரா வந்து அவுட் அண்ட் அவுட் வந்து கிறிஸ்தவ பெருமையா பேசுற ஃபார்மேட் தான். வேற யாரையும் பெருமையாவே பேசல, வேற யாரையும் காட்ட கூட இல்லை, பெரிய டீட்டெயிலிங்கே கிடையாது வேற யாருக்குமே. எங்க பார்த்தாலும் கடைசியில எந்த சீன் முடியலப்பையும் கிறிஸ்டனை பத்தி தான் முடிப்பாங்க. அதாவது ஒரு சீன்ல யுதிஷ்டர் ஆக்சுவலா வேணாம், இது வேற ரொம்ப டீட்டெயிலிங்கா தேவையில்ல, சிம்பிளா முடியும். யுதிஷ்டர் வந்து பயங்கரமா பேசியிருப்பாங்க. இதுல வந்து கிறிஸ்டன் வந்து யுதிஷ்டரா ரோல்லாம் பண்றாரு. கேம் ஏதோ ரீகனெக்ட் நான் அவன காட்டுது. ஹேக் நீ பேச ஜெயில நார்மலைஸ் பண்ற மாதிரி நிறைய பேருக்கு கன்வே ஆகும் ப்ரோ. கன்வேனா ஆயிட்டு போட்டோம், நாட் அ பிக் டீல். நான் வந்து பொதுவாக தானே சொன்னேன், அதுவும் பாசிட்டிவாக தானே சொன்னேன். எந்த ஒரு இக்கட்டான சமயத்துலையுமே நாம் வந்து நாம் உண்டு வேலை உண்டு, எந்த போகாமல் இருந்தால் நமக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு தானே சொன்னேன். சாவுக்கு முன்னாடி ஜெயிலு, அங்கே போயிட்டும் புக்கு தான் படித்தேன், நல்லபடியாக தான் இருந்தேன், எந்த கெட்ட பழக்கமும் பழகிக்கல, ட்ரக்ஸ் அடிக்கல, எந்த கெட்டவங்க கூடயும் சேரல, யாருக்கிட்டையும் பேசலை அப்படின்னு நல்லது தானே சொன்னேன். கெட்டது எதுவுமே சொல்லி பாசிட்டிவாக தான் சொன்னேன். எங்கே வேணால் போயிட்டு எப்படி வேணால் இருந்துக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லாமல் அப்படின்னு தான் சொல்கிறேன். குட் திங்ஸ் தான் அப்புறம் சொன்னேன், பேட் திங்ஸ் சொல்லி. லெட்ஸ் கோ. எவ்வளோ பேர் வெளியே வந்தாங்க, வெளியே வந்துட்டு அதை பண்ணாங்க இது பண்ணாங்க, யூடியூப்பில் பேட்டியெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அவங்களாமா நார்மலைஸ் பண்ணாமல் சுவாயே தரக்கூடாது சீரியஸ் அதெல்லாம் சொன்னாங்க. யூடியூப்பில் அதெல்லாம் இருக்கு. ஏத்திக்கோங்க ப்ரோ.